சுவையான காடை வறுவல் அதை எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இதுக்காக ஒரு 8 காடை வாங்கிட்டோம். அதை சின்ன சின்னதாக அறுத்து சுத்தமாக கழுவி எடுத்துக்குவோம். காடை வறுவலுக்கு சமைக்க தேவையான மசாலாக்கள் என்னென்ன தேவைன்றதை இப்போ பார்த்துடலாம். 3 தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா 100 கிராம், மட்டன் மசாலா 100 கிராம், கொஞ்சம் பச்சை மிளகா தேவையான அளவு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் 50 ml எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு அது கூட சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை அது கூட சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட இஞ்சி பூண்டோட வாசம் இப்போ நல்லா வருது. அதனால் இப்போ கொஞ்சம் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்பவுமே கறியை சேர்க்கணும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த காடைக்கறி இது கூட சேர்த்துக்கலாம். வணங்கின தக்காளியோட கறியை நல்லா போட்டு பரட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு அது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சளையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கறியை இன்னொரு வாட்டி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலாவையும் கறி மசாலாவையும் சேர்த்து கறியை இன்னும் நல்லா சேர்த்து கலக்கிக்கலாம்.
இப்போ கறி நல்லா வேகணும், அதனால கறி முழுகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை அது கூட சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். எனக்கு குழம்பு மாதிரி வேணுன்றதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நான் எடுத்துக்கிறேன். இப்போ கறியை இறக்கிடலாம். பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கோ, ருசியும் அதே மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. ஆஹா, சூப்பராக இருக்குதுப்பா, அருமை. இந்த மாதிரி செய்யணும், நீட்டாக்கும். Um.